வணக்கம். அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை சேர்த்தே ஆகணும், இல்லை இரட்டை இலையை முடக்கப்படும் அப்படின்னு பாஜகவில் இருந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தம் இருக்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தற்போது சின்னத்தில் பெரிய பிரச்சனை. தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கெடு விதிச்சிருக்கிறாங்க. அந்த கெடுவில் இரு தரப்புலையும் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இரு தரப்புலையும் விசாரித்து ஓபிஎஸ்சியுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் ஒரு முடிவெடுக்கணும். நீங்களே பாட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த சின்னத்தை எடப்பாடி பக்க சைடில் நீங்கள் விசாரிக்காமலே நீங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கெடு விதித்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த மாதம் 23ஆம் தேதி ஓபிஎஸ்சி இபிஎஸ்ஸை விசாரிப்பதற்காகவும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்காகவும் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதாக தகவல். இந்த சூழலில் பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்தே ஆகணும், இல்லைன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அதிமுகவுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களையும் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் நாங்கள் விலை கொடுத்து வாங்குவதற்கும் தயங்க மாட்டோம். அனைத்து பேரும் நம்மகிட்ட வர வரை செஞ்சிருவோம். எடப்பாடி பழனிசாமி தனியாக வெறும் மரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கங்க, இல்லை சின்னத்தை நாங்கள் முடக்க நேரிடும், யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே டென்ஷன், கோபத்தில் கொந்தளிக்கிறார். நான் எத்தனையோ வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ வழக்குகள் நீதிமன்றம் எனக்கு சாதகமாக பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு தீர்ப்புகளையும் எனக்கு சாதகமாக வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் இந்த சின்னத்தின் சம்பந்தமாக எனக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் பெரிய டென்ஷன் பண்ணுறீங்களாப்பா. நாடாளுமன்ற தேர்தலில் எங்களை ஜெயிக்க விடலை. நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் பல தொகுதிகளில் வாக்கு வங்கி மிக கடுமையாக சரிகிற வகையில் எங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட எனக்கு அதிமுகவை படுதோல்வியை சந்திக்கிற அளவில் என்னை பெரிய டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்காதீங்கப்பா, என்னை விடுங்க அப்படிங்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமியுடைய கோபம் பெரிய அளவில் அதிகரிக்கிறது. இந்த கோபம் பாஜகவை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் மத்தியில் பல்வேறு வழக்குகள் இருக்கு, பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமியால் எதுவுமே பாஜகவை நேரடியாக விமர்சனம் செய்து பேச முடியாத ஒரு சூழல், கையை கட்டி போட்ட அளவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய சூழல் இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை சேர்த்தே ஆக வேண்டும், அவரை இணைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேற வழியே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் நம்ம கட்சியில் இணைச்சிடலாமா, வேற எந்த மனக்கசப்பும் நமக்கு வேணாம். இந்த சூழல் நீடித்தால் நம்ம கட்சி வேற மாதிரி பிளவுபடுத்தி விட்டுருவாங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளால சமாளிக்க முடியல. இந்த சூழலில் நம்ம கூட இருந்தவர், கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்தவர், நம்ம ஆறுதனப்பா, நம்ம கட்சிக்காரர் தானப்பா, இணைச்சிக்கலாம்ப்பா. இது என்னப்பா நமக்குள்ள ஒரு பெரிய சண்டை போட்டுக்கும், கூடிப்போம், வாங்கப்பா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னார், நாங்கள் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கோங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை வந்தால் வெட்டிக்குவோம், குத்திக்குவோம், அடிச்சுக்குவோம், பிடிச்சிக்குவோம், நாளைக்கு நாங்கள் ஒன்றா சேர மாட்டோம் அண்ணன் தம்பிகள்லாம். அதுபோல் எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எஸ்பி வேலுமணி சொன்னார். இதே விஷயத்தை தான், அதே நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து பாஜக கொடுத்துட்டே இருக்கு. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 60 எம்எல்ஏக்கள் மேலே மாவட்ட செயலாளர்கள், ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க. கட்சியுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர்களும் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் கட்சியுடைய சின்னம் வழக்கம் போல பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தான் இந்த சின்னம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இந்த சூழல் எப்படி இருந்தாலும் ஒரு அழுத்தம் தொடர்ந்து மேலிடத்தில், டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும், இணைக்கிறனா உங்களுக்கு சின்னம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்காகத்தான் இந்த பல்வேறு விசாரணைகள், பல்வேறு கருத்து கேட்புகள் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மூலியமாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கெடு. அதன் அடிப்படையில் இந்த மாதம் இறுதியில் 23ஆம் தேதி என்று நினைக்கிறேன், இந்த தேதியில் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இருவரையும் வரவழைத்து அவருடைய கருத்துக்களை, எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு பன்னீர்செல்வம் தரப்பிலும் கருத்துக்களை கேட்டறிவதற்கு அவருக்கு தேவையான என்ன நினைக்கிறாரோ அவருடைய விருப்பத்தை கேட்டறிந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய, ஒரு நல்ல முடிவுனா என்ன,
வேற என்ன, கட்சியில் இணைப்பது தான். ஓ பன்னீர்செல்வத்தில் கட்சியில் சேர்க்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அவர் சொல்பை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. கட்சியினுடைய அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற போது கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே கொடி சின்னம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கின்ற பொழுது இன்னைக்கு சின்னத்தில் பிரச்சனை இருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரத்தில் வரவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைப்பதற்கு, படுமோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் இணையப் போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி, பரபரப்பான செய்தி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இரட்டையிலை சின்னம் பெரும்பாலும் முடக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது ரொம்ப அரிதானது, ரொம்ப ரேரானது. ஒரு கட்சியில் ஒரு பிளவு இருக்கிறது, ஒரு கட்சி இரண்டாக உடைத்திருக்கிறார்கள். இந்த கட்சியில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, இந்த பிரிவினர் இருக்கா, இந்த பிரிவினர் இருக்கா, இவர்களுக்கு எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க, இந்த சின்னத்தை இவர்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னலாம் ஒரு பாகுபாடான நிலையில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரேர் கேஸ் இது நடந்ததே கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்களில் சில மாநிலங்களில் நடந்திருக்கும். ஆனால் சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர் கேஸு. இந்த இடத்துல யாருக்காவது கொடுக்கணுங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியில் இருக்கிறாரு. அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியில் இருக்கின்ற போது அவர் பக்கம் சாதகமாகத்தான் இந்த சின்னம், இரட்டையிலை சின்னம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்தால் ஆட்டோமேட்டிக்காக இரட்டையிலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக அதிமுகவுக்கு இரட்டையிலை சின்னத்தை மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. 23ஆம் தேதி, இந்த மாதிரி 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களை வரவழைத்து இருவரையும் கருத்துக்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய விருப்பத்தையும் கேட்டறிந்த பிறகு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிற சூழல் இருக்கின்ற போது இந்த விசாரணை, இந்த கருத்து கேட்பு நடப்பதற்கு முன்பாக 2 நாட்கள் முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் போகிறாரு. டெல்லியில் போயிட்டு அமித்ஷா உள்ளிட்ட மேலிட பொறுப்பாளர்களை, மேலிட தலைவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரத்தையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய விவரங்களையும் டெல்லி மேலிடத்தில் அமித்ஷா உள்ளிட்டவர்களிடம் கருத்துக்களை முன்வைக்குவதற்காகவும் தேர்தல் ஆணையம் இருவரையும் வரவழைத்து விசாரணை கொள்ளக்கூடிய 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை டெல்லி சென்ற பிறகு பல்வேறு மாற்றங்கள் அதிமுகவில் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழலில் கருத்துக்கள் கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இருவரும் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திப்பேன்னா அந்த இடத்துல விசாரணை மீன்ஸ் கருத்து கேட்பு, ஆலோசனை கேட்பு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற இந்த நேரத்தில் இருவரும் அங்கே அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், இருவருடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் என்ன மாதிரி கொடுக்க போகிறார்கள். ஓபிஎஸ் தரப்பில் ஒன்றும் கிடையாதுங்க. அவருடைய ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், கட்சி இணைக்கணும், அனைத்து தலைவர்களும் ஒன்றிணையணும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொடுக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி எதிர்த்து நாம் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிறதான் ஓ பன்னீர்செல்வத்துடைய மிகப்பெரிய குறிக்கோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதனால் அதிமுக ஓபிஎஸ் இணைய வேண்டும், சசிகலா அவர்கள் இணைய வேண்டும், பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலையை வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரே ஒரு ஒற்றை கருத்தாக ஓபிஎஸ் உடைய ஆலோசனையாகவும் அவருடைய கருத்தாகவும் தேர்தல் ஆணையத்தில் முன்வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த கருத்துகளையும் அந்த ஆலோசனைகளையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேட்குவாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாத இறுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அந்த இணைப்பு செய்தி தான் அந்த மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கருத்துக்களாக முன்வைக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்வாரா மறுப்பாரா அப்படிங்கிறத உங்கள் பார்வையாளர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.